இந்த வீடியோ காரைக்குடி சிங்கம் கார்ஸ்ல இருந்துங்க. காரைக்குடி சிங்கம் கார்ஸ் நம்மளுடைய எப்பவும் ஃபேவரட்டான ஷோரூம் தான். நிறைய கார்களுடைய கலெக்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குங்க. விட்டாரா ப்ரீஸா இருக்கு, ஹோண்டா அமேஸ் டீசல் இருக்கு, அதே மாதிரி ப்ரீஸா இருக்கு, ஸ்கார்பியோ இருக்கு. லோ பட்ஜெட்ல டிசைர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிசைர் கிட்ட இருக்கு. பாருங்க ஸ்விஃப்ட், இதுவும் வீடியோ இருக்கு. i20 இருக்குங்க டீசல். அல்டோவில் வந்து லோ பட்ஜெட்ல ஒரு அல்டோ இருக்கு. டான்சல்ல ரெடிகோ இருக்கு. இந்த சைடில் உள்ளேயும் நிறைய கார்கள் இருக்கு. ஸோ வாங்க வளவலன்னு பேசாம வீடியோ முழுசா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நீங்களாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புறேன். சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பவும் ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு ஊக்கத்தை ஆர்வத்தையும் தருது. அதே மாதிரி நல்ல கார்களை நம்மளுடைய வெற்றி சுடர் ஃபேமிலிக்காக நிறைய நல்ல ப்ரைஸில் கொடுக்கறதுக்கு மற்ற ஷோரூம்லேருந்து அவங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க. வாங்க இப்போ நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸுடைய ஓனர்ன்ட்டே கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன, ஃபைனான்ஸ் என்ன ஆகும், என்னென்ன மாதிரியான குவாலிட்டியான கார்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓனர்னு இருக்காங்க, கார்களுடைய லிஸ்ட், கார்கள்லாம் என்ன மாதிரி பிரைஸ்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அழகா இருக்கு, கண்ணாடி போட்டுக்கிட்டு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. எல்லாம் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க நல்ல பிரைஸ்ல கம்மி பண்ணி கொடுத்தா நாங்களாம் சந்தோஷமா இருப்போம். கண்டிப்பா அவங்களுக்காண்டி இப்ப ஒரு 10 கார் அவங்களுக்காண்டி ரேட்டு கம்மியான வண்டி கொண்டாந்துருக்கோம். சரிங்க. சிங்கம் கார்ஸ்ல எல்லா வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்துருவாங்க. ஓகே. ஆனால் நம்ம ஷோரூம் எங்க பார்த்தீங்கன்னா சிங்கம் கார்ஸ் நம்ம போக்குவரத்து நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் நியூ ஜிஹெச், அதாவது பைபாஸ்ல திருச்சி பைபாஸ் உள்ள நியூ ஜிஹெச் பக்கத்தில் போக்குவரத்து நகர் பஸ் ஸ்டாப் கிட்ட நம்ம சிங்கம் கார்ஸ் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிங்கம் கார்ஸ் இருக்கும். போக்குவரத்து பஸ் ஸ்டாப்பும் சிட்டி யூனியன் பேங்க் ஒன்று. அந்த இது தெரியல அப்படின்னா சிட்டி யூனியன் பேங்க் தெரியும், புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கா. அதுக்கு பக்கத்துலேயே அடுத்த காம்ப்ளெக்ஸே நம்ம கூகுள் மேப்ல சிங்கம் கார்ஸ் போட்டாலும் லொகேஷன் வந்துடும். போட்டிருக்கேன் கூகுள் மேப்ல போட்டா கண்டிப்பா லோ பிரைஸ்ல இருந்து கொஞ்சம் ஹை பிரைஸ் எடுத்து இப்ப வந்திருக்கு. எப்போதும் நம்ம அதுல கொஞ்சம் மீடியமான பட்ஜெட்லாம் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஹை பட்ஜெட் கொண்டாந்துருக்கேன். லோன் ஆகிற மாதிரி எல்லா வண்டியுமே கொண்டாந்துருக்கேன். 80% லோன் ஆகிற மாதிரி வண்டி எல்லாமே கொண்டாந்துருக்கேன். வாங்க வண்டி விட்டுட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கார் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்துட்டு ஹோண்டா அமேஸ். ஓகே. வி வேரியன்ட் டீசல் கார். டீசல் ஆனே இது அமேஸ். மேக்ஸிமம் பெட்ரோல் தான் கிடைக்கும். மெயின் டீசல் கார், டாப் எண்ட் மாடல். வண்டி நம்பர் தஞ்சாவூர் நம்பரா இருக்கு. ஆமா, தஞ்சாவூர் நம்பர், ஒரே ஓனர், கம்பெனி சர்வீஸ் 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகேண்ணே. அப் டு டேட் இப்போ இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான். 4 டேர் ஆவரேஜ் இருக்கும் உங்களுக்கு. இது டாப் மாடலுக்கு. ஆமா, ஃபுல் ஸ்டார்ட் வந்துடும். ஏர் பேக், டபுள் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடும். ஆட்டோமைஸ் மிரர் வந்துடும் உங்களுக்கு. சீட் டாப்லாம் அப்படியே புது வண்டிக்கு மாதிரி இருக்கும். ஓகே. ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமராலாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. எடுத்துக்கொண்ட எந்த செலவும் இல்லை, வண்டியில் எந்த வேலையும் கிடையாது. இப்போ இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான். ஓகேண்ணே. ஒரே ஓனர் தான். ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24, 25, 30 சொல்றாங்க. 24, 25 குறையாது. 25 நம்மளுக்கு போதும். 25 பல லட்சம் ரூபா மிச்சப்படும். ஆமா, பெட்ரோல் வண்டியோட. இதுல ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட். ஆமா, கிளர் சென்டர் வந்துடும். வண்டி அடிபடாத வண்டி. இன்னும் பெயிண்ட் டச்சப்பே வைக்கல வண்டியில. ஓ, டச்சப் இல்லாத வண்டி. டச்சப் இன்னும் பெயிண்டே வைக்கல வண்டியில. டிங்கர் வேலையும் பார்க்கல. ஓ, அதனால அந்த சின்ன டென்ட்டோட நீங்க அது. ஆமா, இது வந்து சின்ன சின்ன கல்குத்து மாதிரி இருக்கு. இது வந்து தந்தோம்னா அப்புறம் அது ஒரிஜினாலிட்டி மாறிடும். வேண்டாம் அப்படின்னா அப்படியே வச்சிருக்கேன். உங்களுக்கு 6,30,000 கேட்குறேன். 2018க்கு 19 ஒரே ஓனர் டீசல். வெறும் 6,30,000 கேட்குறேன். அதுவும் நேரம் வந்து விசிட் பண்ணுங்க. ஒரு சின்ன வித்தியாசத்தில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சரிண்ணே. எனக்கு சின்ன சந்தேகம், இவ்வளோ ஆப்ஷன்ஸ்லாம் இருக்காது. டிசைர் 2018 டீசல் வண்டி என்ன ரேட்டு போகும்? இன்னைக்கு 18 பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பார்த்தா 7 ரூபா அந்த ரேஞ்ச். ஆனால் அதோட ஆப்ஷன்ஸ் கூட உள்ளது. ஆனால் அந்த அமேஸ் டிசைருக்கு உள்ள, அதாவது அந்த மாருதிக்கு உள்ள ரெண்டுக்கு அவ்வளோ ரேட்டு போகுது. இது அதே தான் போகும். ஆனால் இதோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் கூட டிசைரோட இதுல நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, நிறைய இருக்குது இதுல. ஓகேண்ணே. அதனால இது வந்து எடுத்தோன்னு விரும்புகிற ஒரு சின்ன ஃபேமிலிக்கு நல்ல ஒரு லக்ஸுரியான கார். ஓகே. மெயின் அடிபடாமல் இருக்கணும். உங்களுக்கு கிலோமீட்டர் உங்களுக்கு அந்த 1 லட்சம் தானே ஓடி இருக்கு. 98,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் போயிருக்கு. 1, 2 என்னமோ தான் ஓடி இருக்கு. ஓகே. அடுத்த வண்டி என்ன வண்டி போகிறோம்? இது ஃபைனான்ஸ் எவ்வளோ நேரம்? 5 லட்ச ரூபாய் லோன் பண்ணி கொடுத்தோம். ஓகே. அப்புறம் ஒரு 1.5 லட்ச ரூபா தான் போதுமான. 1 ரூபா 1.5 ரூபா கொண்டு வந்தால் போதும். அதுக்கு மேலே இதில் வந்து இப்போ உங்களுக்கு பம்பர் டு பம்பர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கு. ஓகே. மெயின் அது பாத்துங்க, பம்பர் டு பம்பர் போட்டிருக்கா. கரண்ட்ல இருக்கு இப்போதைக்கு. ஓகேண்ணே. எந்த வேலையும் கிடையாது. நீங்க வந்து 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா பணத்தை கொண்டு வாங்க, அந்த வண்டியை நீங்க சொந்தமாயிட்டு போயிடலாம். ஓகேண்ணே. நம்ம அடுத்ததா பார்க்க போறது பாத்தீங்கன்னாக்க கிராண்ட் விட்டாரா. ஆமா, 2023 மாடல். இப்பதான் லேட்டஸ்ட் எல்லாம் கொண்டாடுறேன் உங்களுக்கு. நம்ம ஃபாலோவர்ஸுக்காண்டி நியூ அப்டேட்லாம் கொண்டாந்துருக்கேன். என்ன 360 கேமராலாம் இருக்குது. 360 கேமராவில் வந்து எல்லாமே இருக்கிறதுலே டாப் எண்டு. 2023 மாடலு, ஒரே ஓனரு. இதுவும் 95,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ். ஓகே. ஆல்ஃபா டயர்னாலுமே ஆவரேஜ் ஒரு 80%ல இருக்கும். இது டயர் சைஸ் என்னன்னு வரும்? ஆனால் இது வந்து 16க்கு 17 வரணும் எனக்கு. அதான் பெருசா இருக்கு. ஆமா, பெரிய சைஸ். உள்ள பாத்தீங்கன்னா சன்ரூப்ல இருந்து எல்லாமே இருக்குண்ணே.
சன்ரூப் வந்துருது. சன்ரூப் வந்துட்டு 6 ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும். ஓகே. 360 கேமரா வந்துடுது. சீட் கவர்ஸ்லாம் குவாலிட்டியாக இருக்கும். அப் டு டேட் இப்போ வரைக்கும் கம்பெனி சர்வீஸ்ண்ணே. இந்த வண்டி உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்கலையே. கண்டிப்பாக அதனால தான் இப்போ உங்களுக்கு நான் சொன்னேன், ஃபஸ்ட்டே எடுத்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா வண்டியெல்லாம் கொஞ்சம் நியூ அப்டேட்டாக பண்ணியிருக்கேன், கொஞ்சம் லேட்டஸ்ட்டு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு. ஆமாம், இதுவுமே உங்களுக்கு 90% லோன் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வண்டி புதுசு வரும்போது பார்த்தீங்கன்னா 20 லட்ச ரூபா, 19 80 20 ரூபாய்ட்டு வந்துடும் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்தா. ஆமாம் வண்டி குவாலிட்டியான லோக்கல் நம்பர், மெயின் 63 நம்பர். ஆமாம், உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபுட் ஸ்பேஸ் நல்லா இருக்கும் பாருங்க. இது 7 சீட்டர், இது 5 சீட்டர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் பெருசு, உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னாடி ஒரு சீட்டு போட்டு வர அளவுக்கு இருக்கும். பெட்ரோல், இது பெட்ரோல் எவ்வளோண்ணே கொடுக்கும்? ஆனால் பெட்ரோல் வித் பேட்டரி ஹைப்ரிட். ஆமாம், பெட்ரோல் மைலேஜ் 18 கொடுக்குதுண்ணே. நான் ஓட்டியும் பார்த்துட்டேன். ஆவரேஜ் 17 18 கொடுக்குது. அது போக வந்துட்டு ஸ்லோ நீட்டில் உங்களுக்கு பேட்டரி தான் யூஸ் ஆகும் ஹைப்ரிட்னால. அதனால டீசலுக்கு என்ன செலவோ அதுதான் இதுக்கும் வரும். இருக்கிறதுல டாப் அண்ட் ஆல்ஃபா 2023 கொஞ்சம் 5ஆம் மாதம் என்ன தெரியல. இன்சூரன்ஸ் மட்டும் போடணும், இப்போதான் முடிஞ்சிருக்கு. புது பேட்டரி இப்போ புதுசு போட்டிருக்கேன். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம சிங்கம் காசில் கேட்குறது பார்த்தீங்கன்னா வெறும் 11,80,000 தான். வண்டி குவாலிட்டியான வண்டி, 20 லட்ச ரூபா வண்டி உங்களுக்கு 11,80,000 கொடுக்குறேன். இப்போ கண்டிப்பாக 8 ரூபா to 10 ரூபா லோன் ஆயிரும். அவங்க ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லை பாதி போட்டால் போதுங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருவோம். ஓகேண்ணே. ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்துச்சுனாக்கா இந்த வண்டி 10 ரூபா வாங்கி தரேன் லோன். சூப்பர்ண்ணே. வண்டி தெளிவான வண்டி, 2023 ஒரே ஓனரு, ஆல்ஃபா ஹைப்ரிட். இந்த வண்டிக்கு நம்ம சிங்க காசில் 11,80,000 கேட்குறோம். சின்ன வித்தியாசத்தில் பேசிக்குவோம். 11 ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆமாம், இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்து. ஓகே. இன்சூரன்ஸ் நான் ஃபுல் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். எப்பவுமே நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவீங்க? இன்சூரன்ஸ் நான் கரண்ட்டில் போகும்போது போட்டு கொடுத்துருவேன். எல்லாருமே நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிடுறேன். கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர். அதுதானே எல்லாருக்கும் வண்டிண்ணே. நம்ம அடுத்த பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா டீசல் வண்டியில் லோ மைலேஜ் ஒன்று, லோ பட்ஜெட்டு 2013 i20. ஓகே. ஸ்போர்ட்ஸ் டைப்பு, சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ் அலாயில் வர டைப்பு. சென்னை நம்பர், லோக்கல் டிஓவில் இருக்குது, பட்டுக்கோட்டை டிஓவில் இருக்குது. 4 டயருமே ஆவரேஜ் 80% இருக்குது. இன்டீரியர் பார்த்தீங்கன்னாக்கா வெரி குவாலிட்டியாக இருக்கும். நியூ சீட் கவர்ஸ் இருக்குது. கம்பெனி டீசலானே அண்ணே? பெட்ரோலா டீசலா? டீசல் வண்டிண்ணே. டீசல் வண்டி மைலேஜ் 25-24 கொடுக்கும்ண்ணே. இது சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்கு. ஒரு கம்பெனி செட்டும் வந்துடும், சிங்கிள் ஏர் பேக், ஏபிஎஸ் வந்துடும், ப்ளூடூத் ஆப்ஷன் எல்லாமே, ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே அதிலே வந்துடும். வண்டி நல்ல நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். உங்களுக்கு அடிபடாத வண்டி, நல்லா இருக்கு. இதுவும் அடிபடாத வண்டி. ஓ ஆமாம், ரீப்ளேஸ்மெண்ட் என்ன ஆகல, ஒரிஜினல் பெயிண்ட், சின்ன டச்சப் மட்டும் தான் இருக்குது, ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது. உங்களுக்கு வாசனையே நல்லா இருக்குண்ணே. ஆமாம், வண்டி குவாலிட்டியாக இருக்குது. டீசல் வண்டி உங்களுக்கு மைலேஜ் கூட கொடுக்குறதுல உங்களுக்கு பட்ஜெட் உங்களுக்கு லோ ப்ரைஸ் தானே. 2013 மாடல், 2 ஓனர், ஒரிஜினல் ஓன் கார், டீசல் வண்டி. ஓகேண்ணே. எவ்வளோ கேட்குறீங்க? ஏர் பேக்கோட உள்ளது 3,60,000 கேட்குறேன். அதுவும் சின்ன வித்தியாசம் பேசிக்கலாம். நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு 2 லட்ச ரூபாய் லோன் பண்ணி கொடுத்துருவேன். கையில் ஒரு 1,500 கொண்டாந்தா போதும். இந்த வண்டி உங்களுக்கு சொன்ன வாங்கிக்கலாம். வண்டியான தெளிவான வண்டி, ஃபுல் ஃபிட்டிங்ஸ் உங்களுக்கு போட்டிருக்கு. நிக்கல் போட்டிருக்கு, கவர் வைசர் எல்லாமே போட்டிருக்கு. சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு. ஏசியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. இன்சூரன்ஸு போட்டு கொடுத்துருவேன். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு 360 தரேன். அதுவும் சின்ன வித்தியாசத்தில் பேசிக்கும். நேரம் வந்து விசிட் பண்ணுங்கள். அடுத்துண்ணே நான் அடுத்ததாக பார்க்க போகிறது லோ மைலேஜ், லோ பட்ஜெட். இதுவும் பெட்ரோல் வண்டி, 2014 மாடலு, ஒரே ஓனர் வண்டியில் வண்டி கொண்டாந்துருக்கோம். அல்டோ 800 LXi. வண்டி வெரி குவாலிட்டியாக இருக்குது. 4 டயர் 80% மேலே இருக்குது. சீட் கவர்ஸு போடலை வண்டி, ஆனால் இந்த நீட் அண்ட் கிளியராக இருக்கும். உள்ள ஷெட்டுக்கிட்டு எல்லாமே இருக்குது. ஏசி பவர் சரி, ஃப்ரண்ட் 2 பவர் சென்ட்ரலாக வந்துடும். வெறும் 70,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்குது வண்டியில். வண்டி வெரி குவாலிட்டியாக இருக்குது, அடிபடாத வண்டி. சின்ன டச்சப் பண்ணி ரவிங் பாலிஷ் போட்டிருக்க வண்டி. ஓகே. ஷோரூம் கண்டிஷனில் இருக்க வண்டி. சென்னை நம்பர் தான், ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கும் 80% ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம், இந்த வண்டிக்கு நம்ம சிங்கம் காசில் கேட்குறவங்கள பார்த்தீங்கன்னாக்கா 2,60,000. என்ன மாடல் சொன்னீங்க? 2014 ஒரே ஓனர், அல்டோ 800 LXi. ஒரே ஓனர் தான். இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து 2,60,000 கேட்குறேன். அதுலேயும் சின்ன வித்தியாசத்தில் பேசிக்கும். லோன் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துருவோம். 1,80,000 to 2 ரூபா லோன் கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறோம். கையில் ஒரு 50 ரூபா போதுமானது. போதும். அதை அனுசரித்து கொடுத்துருவீங்க. சின்ன காரில் மேக்ஸிமம் அனுசரிச்சு ரெடிகேஷனா அண்ணே நம்ம இதில் எப்போதுமே கஸ்டமருக்கு சொல்கிறது, ஃபினான்ஸுக்குன்னா 5% கூட தான் சொல்லுவேன். ஃபினான்ஸு ரெடி கேஷ் அப்படின்னா 5% கம்மியாகவே கொடுத்துருவேன். நீங்கள் இந்த ஃபாலோவர்ஸ்ட்டு அடிச்சே சொல்லிடுங்க. ஓகே. நீங்கள் அங்கே ரெடி கேஷோட போங்க, சொன்ன விலையிலேருந்து உங்களுக்கு 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியே வர சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேண்ணே. ஆமாம். வண்டிண்ணே நான் அடுத்ததாக பார்க்க ஒரு வெரி குவாலிட்டியான வண்டி, ப்ரீஸா ஒன்று கொண்டாந்துருக்கோம்ண்ணே. ப்ரீஸா 2016 மாடலு, 2 ஓனர் கண்டிஷனில், டீசல் வண்டி, ஜெட்டி ப்ளஸ். ஓகே. ஆமாம், ஜெட்டி, சாரி ஜெட்டிஐ
ஆமாம். புஷாட் மட்டும் வராது, மற்றபடி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வில். இது நல்லா இருக்கு மஞ்சள். ஆமாம், லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு. 29 சேலம் தான். ரெண்டாவது காரைக்குடி இவ்வளோ தான் இருக்குது. உள்ள சீட் கவர்ஸு, ஆண்ட்ராய்டு சர்டிஃபிகேட், வண்டி குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. வண்டி உண்மைக்குமே நல்லா இருக்குண்ணே. ஒரிஜினல் கிலோமீட்டர் 130 தான் ஓடி, 133 கம்பெனி சர்வீஸ் வண்டி. வண்டி தெளிவாக இருக்கும், நல்லா இருக்கு. கம்பெனி செட்டு வந்துடும், ஆண்ட்ராய்டு செட்டு வர கம்பெனி செட்டு வந்துடும். சீட் கவர்ஸ் புதுசாக போட்டிருக்கா, நல்லா இருக்கும் வண்டி. 4 டயருமே எப்போ 80% மேலே இருக்குது. பேக் ரெண்டும் புதுசாக இருக்குது, ஃப்ரண்ட் ரெண்டும் உங்களுக்கு 80% மேலே இருக்குண்ணே. ஓகேண்ணே. இதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு டிக்கி ஸ்பேஸ் கூட இருக்கும், அந்த விட்டாரால மாதிரி எதுவும் கூட இருக்கும். டீசல் வண்டி மெயின். டீசல் வண்டினாலே உங்களுக்கு பார்த்துங்க, வண்டி எப்போதுமே வந்துட்டு 10-20 கம்மி கூட தான் போகுது. தெளிவான வண்டி. டிமாண்ட் மாருதி சுசுகினால கூட தான் போகுது. அதுவும் பிரீஸா நல்ல ஒரு உங்களுக்கு தெளிவான வண்டி. ஓகேண்ணே. இதுவுமே அடிபடாத வண்டி, இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி. இன்னும் பிரீஸாவுக்கு எவ்வளோ கேட்குறீங்க? ஆனால் பிரீஸாவுக்கு நம்ம சிங்ககாசை கேட்கறத பார்த்தீங்கன்னாக்கா 6,25,000 ரூபா. ஓகே. அதுவும் சின்னதாக நெக்சல் பண்ணிக்குவோம். நேரில் வந்து விசிட் பண்ணுங்க. இந்த வண்டிக்கு 5 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. குவாலிட்டியான வண்டி, நல்லா ப்ளஸ். வண்டி பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு தான், நீங்கள் வந்து குறையே சொல்லாத அளவுக்கு தான் நம்மள்ட்ட வண்டி இருக்கும். அப்படி குறை சொன்னீங்கன்னா அதுக்குள்ள என்ன காசோ அதை குறைச்சிட்டு வண்டி கொடுத்துருவோம். இன்ஜின் கண்டிஷன் அதெல்லாம் செலக்ட் பண்ணி வைக்கிறது தானே உங்களுடைய வேலை. உங்களுக்கு இன்ஜின் ரூம் எல்லாம் கூட நான் காமிக்கிறேன், எப்படி குவாலிட்டியா இருக்குன்னு பாருங்க. ஓகே. 19 வண்டி எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இன்ஜின் ரூம் உங்களுக்கு. ரொம்ப தெளிவா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி நிழல்ல தான் நிக்கும் போல. வண்டி அதாவது ஓட்டு, அதான் சொல்றேன், 130 தான் ஓடி, ஒரிஜினல் கிலோமீட்டர். வண்டி தெளிவான வண்டி. ஒரு வருஷம் வண்டி ஓடாம இருந்த வண்டினே, ஃபாரின் பீட் ஆகாது. அதனால ஒரு வருஷம், ஒரு 6 மாசம் 7 மாசம் ஓடாம இருந்து இப்போ வந்துட்டு மறுபடியும் கொடுத்துட்டு நம்மள்ட்ட கொடுத்துட்டு ஃபாரின் பீட் ஆகும். நான் ஏன் இன்ஜின் ரூம் காமிக்கிறேன்னா அந்த வண்டியோட குவாலிட்டி காண்டி. ஆமா ஆமா, தெளிவா மனசுக்கே பிடிச்சிருக்கும்ல. ஆமா, வண்டி தெளிவான. நம்ம வண்டி வியாபாரம் தான் பண்ணுவோம், ஆனா அதே மாதிரி தான் விட்டாரவும் அந்த அளவுக்கு தெளிவா இருக்குது. என்கிட்ட இருக்கிற மேக்ஸிமம் கொண்டாந்துருக்க கூட கம்பெனி சர்வீஸ்லாம் இருக்குது. லோ மைலேஜ் ஒன்றா தான் இருக்கும். ஓகே. இன்னைக்கு லோ மைலேஜ்னா 1 லட்சம் தான். மணி நேரம் தான் ரொம்ப லேட்டஸ்ட் தான் வருது. 2022 23 தான் வருது. இந்த ஒரு 16 17 இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் நம்மள்ட்ட வந்து. ஓகே அண்ணே. அடுத்த வண்டிண்ணே? அண்ணே, நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதிகமாக கேட்டுக்கிருக்க வண்டி. எல்லாருமே கால் பண்ணோன்னே என்ன ஸ்விஃப்ட் ஐட்டத்தில் ஸ்விஃப்ட் இருக்கா, டிசைர் இருக்கான்னு கேட்குறேன். அது மாதிரி ஸ்விஃப்ட் ஒன்று கொண்டாந்துருக்கு. 2015 மாடல் டீசல் வண்டி. வீடியோ ஆப்ஷனல் உங்களுக்கு. ஏபிஎஸ் முகக்காரி வந்துடும் அதில். வண்டி தெளிவான வண்டினா அடிபடாத வண்டி. சீட் கவர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்கு. ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் வந்துடும். ஆண்ட்ராய்டு செட்டு 9 இன்ச் டிவி வச்சிருக்கு. ரிவர்ஸ் கேமரா வச்சிருக்கு. சீட் கவர் புதுசாக போட்டிருக்கு. ஹேண்ட் ரெஸ்ட் எல்லாமே வச்சிருக்கு வண்டியில். வண்டி மிக்க தெளிவாக இருக்கும். 130 என்னமோ தான் ஓடி இருக்குது. இதுவும் ஒரிஜினல் கிலோமீட்டர் சொன்னால் நான் செக் பண்ணல. இது மட்டும் இல்லை, பாடி ஸ்டிக்கர்லேருந்து ஸ்பாயிலேருந்து ஸ்போர்ட்ஸ் வண்டி மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் வண்டி. இந்த வண்டி 4 டயர் அப்போ உங்களுக்கு 60% மேலே இருக்கும். டீசல் வண்டி மெயின், அதை பார்த்துக்கணும். ஆமாம். சென்னை நம்பராக இருந்தாலும் லோக்கல் டிஓ தான், வேதாரண்யம் டிஓவில் இருக்குது. 2ஆம் ஓனர். செம்ம குவாலிட்டியாக இருக்குண்ணே. அடிப்படா வண்டி. இன்ஜின் ஓட்டி பார்த்துட்டேன், அப்படி தான் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. வண்டிக்கு நம்ம சிங்ககாசில் கேட்குற வேலை பார்த்தீங்கன்னாக்கா 4,60,000 கேட்குறேன். அதுவும் சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுத்துடலாம். லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 3 3,000 கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. வண்டிக்கு மிக்க தெளிவாக இருக்கும். நேரில் வாங்க, விசிட் பண்ணுங்கள். லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துறேன். இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து உங்களுக்கு 4,60,000 தரேன். லோனும் 3,500 பண்ணி கொடுத்துறேன். சிங்ககாசில் தெளிவான ஒரு லோக்கல் நம்பரு ரீசேஷனில் ஸ்விஃப்ட் டிசைர் வீடியோ கொண்டாந்துருக்கோம். வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அலாய் போட்டிருக்காங்க. 4 டயர் பூஸ்ட் போட்டிருக்காங்க. 2 ஓனர் கண்டிஷனில் கொண்டாந்துருக்கோம். வண்டி பாடியும் நல்லா, வண்டி குவாலிட்டி அடிபடவே இல்லைன்னா சுத்தமாக இருக்கும் வண்டி. 4 டயர் பூசுனே. சீட் கவர்ஸ் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கேன். உங்களுக்கு சீட் கவர் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கேன். உள்ட்ரு ஆண்ட்ராய்டு செட்டு, ரிவர்ஸ் கேமரா எல்லாமே இருக்குது வண்டியில். நூடுல்ஸ் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே இருக்குது. தெளிவான வண்டி. சீட் கவர் புத்தம் புதுசு இப்போ தான் போட்டிருக்குண்ணே. சீட்டில் யாருமே உட்காரவே இல்லை. வாங்குறவங்க தான் ஃபஸ்ட்டு உட்கார போறீங்க. அப்போ இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்க? ஆமாம், அது அந்த சீட் வரல பிச்சு போட்டேன். வண்டி இதில் இந்த வண்டி வீடியோவில் உங்களுக்கு அலாய் வராதுண்ணே. அலாய் எக்ஸ்ட்ரா அலாய் போட்டு 5மே அலாய் போட்டுருக்காங்க. அலாய் வராதுன்னு அலாய் பார்க்குறேன். அலாய் தான் இருக்குன்னு பார்த்தேன். நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க? ஆமாம், இது எக்ஸ்ட்ரா போட்டிருக்கு. நீங்கள் போட்டதை கஸ்டமர் போட்டிருந்தாங்களாண்ணே? இப்போ கஸ்டமர் போட்டிருந்தாங்கண்ணே. ரொம்ப போடலை, போட்டிருக்காங்க. அதனால தான் 10,000 கூட கொடுத்து எடுத்து வந்திருக்கேன். ஓகே. ஆமாம், லோக்கல் நம்பர்ண்ணே. லோக்கல் நம்பரில் வண்டி நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துட்டு நிற்காது, உடனே வந்துடும். தெளிவான வண்டி. ஆனால் அடிபடா, இதுவும் அடிபடாமல் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும். 1,27,000 கிலோமீட்டர் ஓடி. கம்பெனி சரி சொல்லியிருக்கா, இன்னும் செக் பண்ணலை. நீங்கள் செக் பண்ணிட்டே வாங்க, சரிங்களா? இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம சிங்ககாசை கேட்குறவளை பார்த்தீங்கன்னாக்கா 5 லட்ச ரூபா கேட்குறோம். 4,80,000 4,85,000 கொடுத்துருவேன். ரெடி காசுனா 4,80,000 கூட கொடுத்துருவேன். ஓகே, சரிங்களா? இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னாக்கா 3 to 4 ரோட பண்ணலாம். 3,000 கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, தெளிவான வண்டி. ஆனால் லோக்கல் நம்பர் இன்னைக்கு கிடைக்கல.
இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதுவும் வண்டியுமே நல்லா இருக்குண்ணே பார்க்க. இதுவும் இன்ஜின் ரூம் காமிக்கிறேன் பாருங்க, அவ்வளோ தெளிவாக இருக்கும். நீங்க பார்த்துருவோமே. பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கு. இன்ஜினும் தெளிவாக இருக்குது. ஓரளவுக்கு கிளியர், நீட் அண்ட் கிளியராக இருக்கனால தான் சரி நான் எல்லா வண்டிக்கும் அந்த மற்ற வண்டிக்கெல்லாம் காமிக்கல. க்ளீனாக இருக்கனால தான் உங்களுக்கு அந்த இன்ஜின் ரூம் காமிக்கிறேன். நம்ம இன்ஜின் திருப்தி தானே. ஆமாம், அந்த ஒரு பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோ சுத்தமாக அந்த நாய்ஸ் வந்து மணி மாதிரி சூப்பராக இருக்குது. வண்டியும் பார்த்துட்டு வண்டி தெளிவாக இருக்குது. எவ்வளோ கேட்டீங்க இதுக்கு? ஆனால் 5 லட்ச ரூபா கேட்குறேனே. ரெடி கேஷில் 480 கொடுத்துருவேனே. லோன் வந்து ஒரு 3000 ரூபா பண்ணி கொடுத்துருவேன். ஓகேண்ணே. அடுத்து சீட்டில் ஒரு பெட்ரோல் காரு மாடல் ஹெவி 2018 மாடல், பட்ஜெட் கம்மி, 2.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு தெளிவான வண்டி கொண்டு வந்து. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமாம், மாடல் 18, விலை 250 தான். இந்த வண்டிக்கு லோனே 2 ரூபா ஆயிரும். கண்டிப்பா. ஆமாம், கையில் ஒரு 50 ரூபா கொண்டாந்தீங்கன்னா போதும். இன்னும் கேவலம் வச்சுனாக்க ஒரு 30 ரூபா கொண்டு வாங்க, அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கி போகலாம். லோக்கல் நம்பரோட நல்ல காரணம் இது. வண்டி தெளிவான வண்டினே. இது ரெனால் குயிட் இன்ஜின் தானே? ஆமாண்ணே, ரெனால் குயிட் 1000 சிசி வரும். 1000 சிசி வரும். ரெடிகோ. சீட் கவர் புதுசாக போட்டிருக்கேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. வெறும் 78,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சீட் கவர்ஸ் 5 பேர் நல்லா தாராளமாக போகலாம். நல்ல வண்டினே அது. ஆமாம், 2 டயர் புதுசு பார்த்தா போட்டிருக்கு, 2 டயர் அரை கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. உங்களுக்கு லோனுக்கு வேணா இன்சூரன்ஸ் மாற்றி போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வண்டிக்கு லோனு நம்ம 1.25 பண்ணி கொடுத்துருவேன். கையில் ஒரு 50 ரூபா கொண்டு வாங்க, அந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம். 2.5 லட்ச ரூபா கேட்குற சின்ன வித்தியாசத்தில் பண்ணிக்கலாம். ஓகே, தெளிவான வண்டி. ஆனால் விலைக்கு மாடல் என்னடா இவ்வளோதுக்கு ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேணாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் மெக்கானிக் கூட்டு வந்து செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாம். உங்கள் டெஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஏதாவது குறை சொன்னீங்கன்னா கேளுங்க, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஓகே, வணக்கம்ண்ணே. நமக்கு அரசியல்வாதி தகுந்த மாதிரி ஒரு வண்டி ஒன்று கொண்டாந்துருக்கேண்ணே. ஸ்கார்பியோ விஎல்எக்ஸ் 2013 மாடல்ண்ணே. 2 ஓனர் கண்டிஷனில் கொண்டாந்துருக்கேன். வண்டி வெரி குவாலிட்டியாக இருக்கும், நல்லா இருக்கு, ரொம்ப தெளிவாக இருக்குண்ணே. வண்டி பம்பரு, எக்ஸ்ட்ரா பம்பரு, வேல் போஸ்ட், ஸ்போர்ட் எல்லாமே இருக்கும். வண்டி தெளிவான வண்டி. என்ன மாடல்ண்ணே? 2013, 2 ஓனர். டயர் பார்த்தீங்கன்னா 80% இருக்கும். டயர்லாம் அலாய்வில் எல்லாமே வந்துடும். விஎல்எக்ஸ் வாய்ஸ் மேலேருந்து எல்லாமே வந்துடும். ஏர் பேக், ஏபிஎஸ், அலாய்வில் கம்பெனி இம்போர்ட் செட்டு வந்துடும். சீட் கவர் இப்போ தான் நான் தான் போட்டிருக்கேன். சீட் கவர் ஓகே. 4 உண்டை 4 உண்டை எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. 7 சீட்டு தெளிவாக இருக்கும். அரசியல் தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா எலெக்ஷன் வர்றதுனால. ஆமாம், சும்மா குவாலிட்டியாக இருக்கும். இப்போ பாடி ஸ்டிக்கர் எல்லாமே நான் போட்டது புதுசு. நிக்கல் ஐட்டம் எல்லாமே போட்டிருக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா பின்னாடி பேபி சீட் வந்து நல்லாயிருக்கும். ஃபேன்சி நம்பர்ண்ணே. ஃப்ளோர் மேட்டு எல்லாமே புதுசாக போட்டிருக்குண்ணே. சீட் கவர், ஃப்ளோர் மேட்டு எல்லாமே போட்டிருக்கு. வண்டி எடுத்துக்கொண்டு நமக்கு வேலை என்ன பார்த்தீங்கன்னா இந்த டயர் மாற்ற இருக்குமாண்ணே? 2 டயர் அதுவுமே ஓட்டுவா. இது ஓடும் உங்களுக்கு. உங்களுக்கு இது இன்னும் 5000 கிலோமீட்டர் ஒன்று நல்லா இருக்கு. நச்சுன்னு வண்டி நிற்கிது. வண்டி குவாலிட்டியாக இருக்குண்ணே. ஃபுல் நிக்கல் ஃபிட்டிங், டோர் வைஸ் எல்லாமே போட்டுருக்கேன். வண்டி தெளிவாக, அதாவது அரசியல்வாதி எடுத்து ஓடிக்கலாம். ஒரு ஆய்சீரிஸ் வேணா பண்ணிக்கிட்டோம். ஏன்னா சஸ்பென்ஷன்லாம் போச்சுன்னா ஏதோ நமக்கு தெரியும் வண்டி. கண்டிப்பாக. ஆமாம், வண்டி குதிரை மாதிரி இருக்குண்ணே. வண்டி நல்லா தெளிவான வண்டி. பார்த்தா எடுத்துகிட்டு போயிடுவா. அதுக்காண்டி ரெடி வச்சுருக்கேன். பேட்டரி புது பேட்டரி, அமரான் பேட்டரி இப்போ தான் போட்டிருக்கேன். எவ்வளோ தெளிவாக இருக்கும். 1,17,000 கிலோமீட்டர் 120 ஓடி இருக்குண்ணே. 2013, 2 ஓனர், விஎல்எக்ஸ் வாய்ஸ் மேலே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம சிங்க காசை கேட்குறவள பார்த்தீங்கன்னா 6,30,000 கேட்குறோம். அதுவும் சின்னதாக பேசிக்கலாம். 4 லட்ச ரூபா 4.5 லட்ச ரூபா லோன் ஆகும். அது அவங்களோட. ஏன்னா இந்த பெரிய வண்டிக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு ஆள் பார்த்து தான் கொடுக்குறாங்க. ஆமாம், அதனால வந்து ஸ்ரீராமில் போட்டு கொடுக்கலாம். ஸ்ரீராமில் 4 ரூபா வாங்கி தரேன். பாய் காசு கையிலேருந்து தான் போடணும். நல்லா பண்ணால் நல்லாவே கொடுக்கும். வண்டி தெளிவான வண்டி. ஆனால் அடிப்படா வண்டி, இன்னும் ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. வந்து வண்டியை பார்த்துட்டு மெக்கானிக்கை செக் பண்ணி கூட வண்டி எடுத்துக்கணும். ஓகே, மார்க் இன்ஜின் வந்துடும். பார்க்க போகிற சிங்க காசில் லோ மாடலில் ஒரு லோ ப்ரைஸில் லோ ப்ரைஸில் 2009 மாடல் ஸ்விஃப்ட் டிசைர். ஓகேண்ணே. ஒரு மீடியமான ஃபேமிலிக்கு தெளிவான வண்டி. 2 டயர் புதுசு போட்டுக்கோட விடி ஆப்ஷனோட கொண்டாந்துருக்கேன். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் எல்லாமே ஒர்க்கிங்கில். ரீஎஃப்சி பார்த்தா 2029 ரீஎஃப்சி எடுத்தாச்சு. சீட் கவர்ஸு உள்ள கம்பெனியில் வர செட்டு கிட்ட எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குண்ணே. பழைய டிக்கிண்ணே வண்டி. இந்த வண்டி அடிச்சுக்க இந்த வண்டி கிடையாதுண்ணே. கொட்ராச்செட்டு இன்ஜினு. 1,30,000 1,60,000 கிலோமீட்டர் ஓடிக்கணும். ஒரிஜினல் கிலோமீட்டர் சொல்லியிருக்கா. வண்டி தெளிவாக இருக்கும். பெயிண்டிங்லாம் பண்ணி ரீஎஃப்சி எடுத்தாச்சு. ஓகேண்ணே. டோர் வைசர் எல்லாமே போட்டிருக்கு. 2 டயர் புஷ் போட்டிருக்கு. வீல் கப் வண்டி பார்க்குறதுக்கு அவுட்லுக் சூப்பராக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம சிங்க காசில் கேட்குறவள பார்த்தீங்கன்னா 2,60,000 கேட்குறோம். அதுலேயும் சின்ன வித்தியாசத்தில் பேசிக்கலாம். இந்த வண்டி ஃபர்ஸ்ட் ஆஃபராக யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு 20,000 ஆஃபர் கொடுக்குறேன். வந்து யார் வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் யார் வந்து முதல்ல ஃபோன் பண்ணி கேட்குறாங்களோ அந்த வண்டி 260 போட்டிருக்கேன். 20,000 ஆஃபரில் கொடுப்பேன். ஆஃபர் கொடுக்கும். இந்த வண்டிக்கு மட்டும்
வண்டி வந்து பார்த்தா ரெட் லைட் எல்லாம் புதுசாக இருக்குது. வண்டியை வந்து செக் பண்ணிட்டு மெக்கானிக் வச்சு போட்டு இன்ஜின் ஏதாவது சவுண்ட் வந்துச்சுனாக்கா இன்னும் 10,000 குறைச்சிங்க சொன்னா. அந்த அளவுக்கு வண்டி தெளிவாக இருக்கு. ஏன் அடிச்சு சொல்றேன்னா நல்லா இருக்கு, வண்டி நல்லா இருக்கு. இந்த வண்டி தான் நான் வச்சு ஓட்டி தர்றேன். நாங்க பொருள் கிருஷ்ணகிரியில் எல்லாம் போயிட்டு வந்துட்டேன். வண்டி தெளிவா இருக்குது. ஓகே, இந்த வண்டி லோ பிரைஸ் தான், டீசல் வண்டி, தெளிவான வண்டி. நல்ல வண்டி நம்பருமே நல்ல ஃபேன்சியான நம்பர், ஃபேன்சியா இருக்குது. லோக்கல் டிவோ சென்னை நம்பர் இருந்தாலும் நம்ம இங்க காரைக்குடி டிவோல இருக்கு. அங்க 2ஆம் ஓனர் காரைக்குடி டிவோல இருக்கு. ஆர்சி ஓனர்ல எடுத்தது, விஎஃப்சி எடுத்தே கொடுத்தாங்க. இன்சூரன்ஸ் கரண்ட்ல தேர்ட் பார்ட்டி கரண்ட்ல இருக்கு. ஓகே, ஸ்விஃப்ட் டிசைர்ண்ணே 2015 மாடல், டீ போர்டு சரண்டர்ண்ணே. காராவும் வச்சுக்கலாம், டீ போர்டாவும் வச்சுக்கலாம். 2 ஆப்ஷன்லயே வச்சிருக்கேன். ஏன்னா டீ போர்டு கேட்டு வரான மட்டும் நான் டீ போர்டு பண்றது இல்ல. பட் இருந்தாலும் வந்து 2 ஆப்ஷன்ல இருக்கு. ஓன் காரா சரண்டர் பண்ணி கொண்டாந்துருக்கேன். டீ போர்டு அவன் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன். 2015 மாடல், 2 ஓனர், 4 டயர், 60% மேல இருக்கும். சீட் கவர் புதுசா போட்டிருக்கு. ஏசி பவர் டூர் 2015 டிசைர் டூர். ஆமா, ஏசி சிஸ்டம் இருக்கு. ஆமா, ஸ்டீரிங் இருக்கு, எல்லாமே முன்னாடி இன்ஜின் இருக்கு. நல்ல தெளிவான வண்டினே. அதான் பிடி ஓட்டுறதுக்கு, யாராவது பிடி வச்சு ஓட்டணும் அப்படிங்கிறவங்களுக்கு அருமையான வண்டி. உங்களுக்கு அந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்துருதுல உங்களுக்கு. வண்டி நம்பர் ஃபேன்சியா இருக்குனே. ஆமா, 21 27. ஆமா, வண்டி தெளிவான வண்டி. 18 2ஆவது ஓனர் அரியலூர் டிவோல இருக்குது. ஓகே, மெயின் அடிபடாத வண்டி. இதுவும் அடிபடாத வண்டி, இன்ஜின் பக்கா கண்டிஷன். அப்ப பட்ஜெட்டுக்குள்ள லோ பட்ஜெட்ல குவாலிட்டியான மாடல் கூட வேணும். 15 மாடல் வேணும் அப்படிங்க. டீ போர்டுக்கு ஓட்டுறதுக்குலாம் 15 மாடல் இதுக்கெல்லாம் கேட்கறாங்க. ஆமா, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு டீ போர்டாலாம் மாத்திக்கலாம். இதுக்கு ஏன்னா அந்த டீ போர்டா மாத்தலாம், இன்சூரன்ஸ் டீ போர்டு இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்ல இருக்கு. 1 வருஷம் 18,500 ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணிருக்கு. ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு, பவர் ஸ்டீரிங் எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு. 4 டயர் 60% 50% இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம சிங்கம் காசுல கேட்கறவங்க பாத்தீங்கன்னாக்க 3,25,000 கேட்கறோம். ரெடி காசோட வந்தாங்கன்னா 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருவேன். ஓகே, வண்டியை லோன் போடுறாங்க, அவங்க டீ போர்டா மாத்தி போடுறாங்க போட்டுக்கலாம். ஓன் காரை மாத்தி கொடுக்கணும், அவங்களுக்கு அவங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, நம்ம அடுத்த பார்க்க ஒரு ரெனால்டோ டஸ்டர்னே RX-Z வண்டி. தெளிவான வண்டி, சென்னை நம்பரா இருந்தாலும் உங்களுக்கு 2ஆம் ஓனர் மயிலாடுதுறை அட்ரஸ்ல இருக்குது. ஒயிட் கலர் தெளிவா இருக்கும் வண்டி. இன்ஜின் கண்டிஷன்லாம் பக்காவா இருக்குது. அலாயில் வந்துடும். 2 டயர் புதுசு இருக்குது, 2 டயர் அரை கண்டிஷனில் இருக்குது. சீட் கவர்ஸ் ஆண்ட்ராய்டு செட்டு அவரேஜாக இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. டீசல் வண்டியில் உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 18 கொடுக்காத டஸ்டரு தாராளமாக கொடுக்கும். மைலேஜ் கண்டிஷன் நல்லாயிருக்கும். மெயின் அடிபடா வண்டி, ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாது வெரி குவாலிட்டியாக இருக்கும். 2ஆம் ஓனர் மாயவரம் அட்ரஸில் இருக்குது. இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு போட்டு கொடுத்து இந்த வண்டிக்கு நம்ம சிங்கம் காசில் 3,80,000 கேட்குறோம். அதுவும் சின்னதாக நெகோசியேட் பண்ணிக்கும். லோன் வேணாலும் உங்களுக்கு அந்த ஸ்ரீராம் அந்த மாதிரி இதில் போட்டு கொடுத்தோன்னா ஒரு 2,000 லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, ஆனால் லோனோட பெஸ்ட் ரெடி பேமெண்ட்டாக வரது பெஸ்ட். சந்தோஷம், அவங்களுக்கும் சந்தோஷம். ஏர் பேக் வந்துடுது, ABS வந்துடுது, அலாயில் வந்துடுது, 2 டயர் புதுசு வந்துடுது. இன்ஜின் கண்டிஷன் பக்கா கண்டிஷன். ஓகே, இது ஏற்கனவே நம்ம இதில் வீடியோ போட்டதான். 2013 மாடல், ஒரே ஓனரு, தெளிவான வண்டி, 1 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. சாண்ட்ரோ சிங்கு, ஏசி பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக், ரிமோட் வந்துடும். குவாலிட்டியான வண்டி. சீட் கவர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் 1,000 ரூபா பண்ணி கொடுத்துருவோம். இந்த வண்டிக்கு ஏற்கனவே ஆஃபர் போட்டிருந்தேன். அதே ஆஃபர் இப்போ இருக்குமான்னு கேட்காதீங்க, அந்த இடத்துல போட்டேன். இந்த வண்டிக்கு இப்போ 2,000 லட்ச ரூபா கேட்குறோம். வண்டியில் சின்ன சின்ன வேலைகள் இருந்தால் பார்த்துட்டோம். டயருக்கு இதெல்லாம் பண்ணியாச்சு. இன்ஜினில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருந்துச்சு. ஒரு 10-15 ரூபா வேலை பார்த்தாச்சு. 2,000 லட்ச ரூபா கேட்குறோம். அதுலேயும் சின்ன வித்தியாசத்தில் பேசி 1,50,000 லட்ச ரூபா லோன் பண்ணி தரேன். உங்களுக்கு பேங்க்ல எக்குடாஸ் ஃபைனான்ஸ், சோலா ஃபைனான்ஸ், அந்த மாதிரி ஃபினான்ஸ், லிமிடெட் ஃபைனான்ஸில் லோன் பண்ணி தரேன். இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு. இன்சூரன்ஸ் என்ன ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பேசி போட்டுக்கலாம். ஓகே, இல்லையா அந்த ஆஃபர் ரேட்டுக்கு கூட பண்ணி கொடுக்க முடிஞ்சா ரெடி காசு வந்தால் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, ஏற்கனவே கொடுத்த ஆஃபர் 2 ரூபா ரேட்டு. அதுக்கப்புறம் 10-15 ரூபா செலவழிச்சிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ரெடி காசோட வாங்க வந்தா கொடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமருக்காண்டி வெற்றிச்சுடன்னு கேட்டு பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா உங்களுக்காண்டி ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க. அதே ஆஃபர் தர்றாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ரொம்ப நன்றி, வணக்கம். எல்லாரும் நம்ம சிங்கம் காசை வந்து ஒரு தடவை விசிட் பண்ணுங்க. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வந்து இப்போதைக்கு நான் வச்சிருக்கிறேன். லோனு பார்த்தீங்கன்னாக்கா 80% 90% லோன் பண்ணி கொடுக்குற மாதிரி எல்லா வண்டியும் வச்சிருக்கேன். ரேட்டு எந்த வண்டியுமே ஃபிக்ஸடு கிடையாது. நீங்கள் வந்து வண்டியை பார்த்துட்டு குறைகள் சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன வித்தியாசத்தில் பேசி உங்களுக்கு ஃபைனான்ஸும் நானே பண்ணி கொடுத்துறேன். ஓகேண்ணே, நன்றி, வணக்கம். ஓகே, காருங்களுடைய லிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இங்கே உள்ள காரில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நேரடியாக ஷோரூமை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட் ப்ரைஸில் கார்கள் அமையும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.